தனுஷு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாழ்க்கையில் என்னதான் கஷ்ட காலம் வந்து நம்மளை துரத்தினாலும் சரி, அதாவது எத்தனை சோதனைகள் வந்தாலும் சரி, தன்மானத்தை விட்டு கொடுக்காதவங்க தான் தனுஷு ராசிக்காரங்க. எனக்கு வந்து நேரம் காலம் சரியில்லை, ஸோ அவன் காலில் விழுகலாமா இவன் கையில் விழுகலாமா, இதுக்கெல்லாம் இடமே கிடையாதுங்க. அட தலையே போனால் போயிட்டு போகுது, நான் ஏன் உன்கிட்ட தலை வணங்கணும், இதுதான் தனுஷு ராசிக்காரங்க. இது மட்டும் இல்லைங்க, நம்ம விழுகிறது எல்லாம் எதுக்கு, மீண்டும் எழுந்து வரக்குதான் அப்படின்னு தான் நம்புவாங்க. யார் தயவும் தேவையில்லை, சொந்த காலில் நின்று சாதிக்க முடியும்னு சொல்ற தன்மான சிங்கங்கள் தான் தனுஷு ராசி. அதே போல எதையுமே சமாளிக்கும் ஆற்றல் பெற்றவங்க தனுஷு ராசி. நல்லா இருக்கு கேட்கறதுக்கு, நீ சொல்றதெல்லாம் எங்களுக்கு பொருத்தமாகும் தான், ஆனா ஒரு விஷயம், எங்களால் இப்போ வரைக்குமே ஒரு நாள் கூட சந்தோஷமா இருக்க முடியலையேம்மா, ரொம்ப தான் கஷ்டப்படுறோம், எங்கள் சொந்த காலில் தான் நிற்கிறோம், நிறைய பேருக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்கிறோம், சொல்லப்போனால் நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுதலாக இருக்கோம், எங்களை நம்பி பல பேர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க, இருந்தாலும் எங்களால் நிம்மதியாக இருக்க முடியலையே. ஏன்னா நீங்கள் தலைவர்கள், ஒரு குடும்பத்தை எடுத்தாலும் சரி, தனுஷு ராசி சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்துடைய ஒட்டுமொத்த பொறுப்பு இவங்க தலையில தான் இருக்கு. அதே போல நட்பு வட்டம், அந்த நட்பு கூட்டத்துக்கே இவங்க தான் தலைமை தாங்குவாங்க. அதே போல நல்லது கெட்டதுக்கும் இவங்க தான் போய் நிற்பாங்க. சொந்த பந்தங்களா, அவங்க நல்லது கெட்டதுக்கும் இவங்க போய் தலைமை தாங்குவாங்க. ஸோ இப்படி நம்மளை சுற்றி இருக்க எல்லாருக்கும் நல்லது கெட்டதுக்கு போய் நிற்பாங்க. பட் தன்னுடைய நல்லது கெட்டதுக்கு யார்கிட்டையும் போய் நிற்க மாட்டாங்க. அதே போல இவங்களுக்குன்னு ஒரு கஷ்டம்னா மற்றவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அவங்களுக்கெல்லாம் போய் கஷ்டமா, நம்புற மாதிரியா இருக்கு, ஆஹா ஓஹோன்னு பேசுவாங்க. சும்மாவே நம்ம கிட்ட இவங்க ஊறப்பட்ட கடன் கஷ்டம்லாம் இருக்குங்க, ஆனால் அவங்க நம்ம பல கோடிக்கு அதிபதி, அவங்களுக்கு கடன் இருக்குன்னு நீ சும்மா சொல்லாத, அவங்க எங்கேயாவது வந்து சொத்து வாங்கி வச்சிருப்பாங்க, அதனால் கொஞ்சம் கடன் வந்திருக்கும், அது பாரு இன்னும் ஒரு மாதத்தில் அடைச்சிருவாங்க, இப்படி தான் பேசுவாங்க. ஸோ ஒரு மாதிரி வயிற்றுச்சலோட பேசினாலும் அது பழிக்கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்முடைய செயல்பாடும் இருக்கும். நீ வயிற்றுச்சலில் பேசினாலும் பரவாயில்ல, உயர்த்தி பேசிக்கோ, ஆனால் மற்றவங்களுக்கு என்னதான் பொறாமையில் அவங்க பொங்கி பேசினாலும் இறங்கி பேசாத அளவுக்கு எப்பவும் ஒரு படி முன்னாடியே நிக்கிறவங்க தான் தனுஷு ராசிக்காரங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு வலம் வரக்கூடிய நம்ம தனுஷு ராசிக்கு தலைப்பை பார்த்திருப்பீங்க. அதாவது ஒரு உறவால உங்க வாழ்க்கையே மாற்றமாக போகுதுங்க. தனுஷு ராசிக்காரங்க எழுதி வச்சுக்கோங்க, மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து இது உங்களுக்கு கட்டாயம் நடந்தே தீருங்க. என்னன்னா ஒரு உறவுன்னு சொல்றது தனுஷு யோசிப்பீங்க, அது சரி ஆல்ரெடி இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் வந்துட்டு அப்படியே பெருசா பார்த்துட்டாங்க நம்மள, இதுல வந்து ஒரு புது உறவு வேறையா, என்ன இடைஞ்சல் பண்ணதான் வரும் அப்படின்னு யோசிப்பீங்க. பட் நான் ஒரு விஷயம் சொல்றேங்க, நவ கிரகங்கள்லயே மங்களகரமான கிரகம், இவரை பொறுத்த வரைக்கும் நல்லது மட்டுமே செஞ்சு பழக்கம் யாருங்க, குரு பகவான் தான். குருவுடைய பயிற்சி தான் உங்களுக்கு ஒரு உறவுன்னு சொல்றேன். இந்த உறவால தான் உங்க வாழ்க்கை நிலை நல்ல விதத்துல மாறப்போகுது. இத்தனை நாள் நல்லாதான் இருந்தோம், என்ன ஒண்ணு போராட்டம் அதிகமா இருந்துச்சு, நம்முடைய சந்தோஷமும் ஒரு இப்படி செகண்ட்ல வந்து போற மாதிரி மின்னல் மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. டெம்பரவரியான சந்தோஷத்தை மட்டும்தான் நம்ம இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். தனுஷு ராசிக்கு நிரந்தரமான அடுத்த ஒரு வருட காலத்திற்கு சந்தோஷத்திற்கு சொந்தக்காரர்களாக மாற போறீங்க. அது என்ன ஏது எப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாங்க. அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து அமரக்கூடிய குருவினால இதுவரைக்கும் ராசிநாதன் எங்க இருந்தாரு, 6ஆம் இடத்துல இருந்தாரு, மறைந்திருந்தாருங்க. இதனால உங்களுக்கு நீங்களே எதிராக கூட மாறி இருப்பீங்க, அந்த அளவுக்கு சூழல் இருந்துச்சு. ஆனா குடும்பத்துல உங்க பேச்சுக்கு மரியாதை கிடைக்குங்க. இந்த நேரத்துல உங்களுடைய அறிவுரை எல்லாருமே ஏத்து நடந்துக்க போறாங்க. தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாமே இனிமேல் நல்லபடியா நடக்க போகுது. புரியுதுங்களா? பழைய பகையை மனசுல வச்சுக்காம உறவுக்காரங்கிட்ட அன்பா பழகிக்கோங்க. இந்த பகையை மறந்துடுங்க. அதை விட்டுட்டு பகைக்கு யாரு காரணம் அப்படின்னா வேண்டாங்க, அந்த ஆராய்ச்சி சுத்தமா வேணா விட்டுருங்க. அதே போல பாலிய நண்பர்களை சந்தித்து மகிழ போறீங்க. இந்த 7ஆம் இடத்துக்கு குரு வருவதுங்கிறது உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்க போகுது. நிஜமா நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லாதாமா இருக்கு. இந்த குரு பயிற்சி
யோசிச்சு நிஜமாவே எனக்கு நல்லது பண்ணுமா, குருக்கு அவ்வளோ வலிமை இருக்கா, மற்ற கிரகங்கள் எல்லாம் ஓரளவுக்கு எனக்கு சாதகமா இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா சுய ஜாதகத்தை காட்டி பார்க்கல, பட் நீங்க பார்த்தாலும் பார்க்கலனாலும் சரி, பொதுவா சொல்றேங்க, குரு வந்து உங்களுக்கு நல்லதை தான் பண்ண போறார். அதாவது குருனா ஃபர்ஸ்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால தான் இவருக்கு இவ்வளோ வலிமையானது நீங்க உணர்ந்துக்க முடியுங்க. ஆதி பரம்பொருளாகிய இறைவன் வந்து தன்னுடைய சக்தியை வந்து பிரம்மா விஷ்ணு ருத்ரன்னு 3 அம்சமாக படைச்சாங்க. பிரம்ம தேவருடைய படைப்பு தொழிலுக்கு தனக்கு உதவி புரிய சப்தம ரிஷிகளை உருவாக்கினார். அந்த 7 ரிஷிகள் மூலம் மனித குலத்தையும் உருவாக்கினார், அசுர குலத்தையும் உருவாக்கினார். அந்த 7 ரிஷிகள் அதுல ஒரு முனிவரோட மகன் இருக்காரு இல்லைங்க, அவர் தான் பிரகஸ்பதினு சொல்லக்கூடிய வியாழ பகவான். ஜோதிட சாஸ்திரப்படி முழு சுபகிரகம்னு பெயர் எடுத்தவர், பெருமைக்கும் உரியவர், பிரகஸ்பதினு அழைக்கப்படக்கூடியவர். இவர் தேவர்களுக்கு எல்லாமே தலைவனுங்க. இவர் ஒருத்தர் நமக்கு வந்து சாதகமா இருந்துட்டா நம்முடைய வாழ்க்கையில 2 முக்கியமான விஷயத்துக்கு இவர் தான் காரணகர்த்தா. அதாவது தனம்னு சொல்லக்கூடிய பணம், இரண்டாவது புத்திர சம்பந்தம்னு சொல்லக்கூடிய குழந்தை செல்வமும். இந்த 2மே கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் தான். ஸோ இவரால் இது 2 மட்டும்தான் கொடுக்க முடியுமானா இது மட்டும் கிடையாதுங்க. சர்வ வல்லமை பெற்ற கிரகம் வந்து குரு. குருவை பொறுத்த வரைக்கும் ஞானம், கூர்ந்த மதிநுட்பம், நிதித்துறை, நீதித்துறை, வங்கி, கல்வி, வேத உபதேசம் இவைகளுமே குருதேவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவைதான். குருவுடைய அருள் இருந்தா இந்த துறைகள்ல கூட நீங்க பிரகாசிக்க முடியும். ஆனா இது மட்டும் இல்லைங்க, திருமணம்ங்கிறது நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு முக்கியமானது. திருமணத்துக்கே முக்கியமான கிரகம்னு பார்த்தாக்கா அந்த குரு பகவான் தான். இப்ப என்கிட்டயே ஒருத்தர் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு வராரு, அம்மா திருமணமே நடக்க மாட்டேங்குது, என்னதான் பொண்ணு பார்த்தாலும் மாப்பிள்ளை பார்த்தாலும் சரியா வரனே அமையல, அப்படியே வந்துட்டு வரன் அமைஞ்சு கல்யாணம் பண்றதுக்கு ரெடி பண்ணாலும் சரி தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்துல குருவை தாங்க நாங்க ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அவர் எங்க இருக்காரு, அவருடைய பார்வை எங்கெங்க விழுது, இதை பொறுத்து உங்களுக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா, எப்ப நடக்கும், இதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணா சரியாகுமான்னு சொல்லிட்டு நாங்க கணிச்சு சொல்லுவோம். ஸோ அந்த வகையில குரு எந்த அளவுக்கு முக்கியமானவர், வலிமை மிக்கவர். இந்த குரு பகவான் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுங்கிறது உங்களுக்கே உங்களை போல இன்னும் 10 பேர் உங்க கூட சேர்ந்து வேலை பார்த்தா உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு பலத்தை குரு பகவான் கொடுக்க போறார். இப்போ குருவை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன கசப்புகளை விலக்கி வைக்கிறார். மனம் திறந்து பேச போறீங்க. அதே போல வீடு கட்ட பேங்க்ல வந்து லோன் அப்ளை பண்ணியிருந்தா அந்த கடன் உதவி இப்ப கிடைக்குங்க. சொந்த வீடு அமையும். இழந்த பதவியை மீண்டும் பெற போறீங்க. சொத்து பிரச்சனை தீரும். அதே போல குரு பகவானுடைய பார்வைக்கான பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ராசியை வந்து குரு பார்க்கறதுனால அழகு, இளமை கூடும். எதிலையுமே துல்லியமாக திட்டமிட்டு வெற்றி பெற போறீங்க. அதே போல மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள், சஞ்சலங்கள் அனைத்தும் விலகி புது உற்சாகம் பிறக்கும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தையுமே குரு பார்க்கிறாருங்க. இதனால சமுதாயத்துல அந்தஸ்துக்கும் மதிப்புக்கும் உயர்வு ஏற்படுது. கௌரவ பதவிகள் எல்லாம் உங்களை தேடி வரும். சொந்த ஊர்ல மதிக்கப்படுவீங்க. ஊர் விசேஷங்கள்ல முன்னின்னு உங்களுடைய தலைமையில நடத்துவீங்க. புதுசா குளம் வெட்டுறது, கிணறு அமைக்கிறது, இது போன்ற பொது காரியங்கள்ல ஈடுபட போறீங்க. கோயில், குடமுழுக்கு, ஊர் திருவிழா இது எல்லாத்தையுமே நீங்க தலைமை தாங்கி நடத்த போறீங்க. ஏமாற்றங்கள், தாழ்வு மனப்பான்மையில இருந்த தனுசு ராசிக்காரர்கள் முழுமையா விடுதலை பெற போறீங்க. உங்களால பயனடைஞ்சவங்க இப்ப உங்களுக்கு உதவ முன் வருவாங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தலைமைக்கு நெருக்கமாவீங்க. வீண் பழிகள் விலகுது. உங்க ராசிக்கு 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனால விலை உயர்ந்த தங்க ஆபரணங்களை வாங்க போறீங்க. மூத்த உடன்பிறப்புகளால ஆதாயம் உண்டு. வெளிநாட்டில் இருக்கவங்க உதவி செய்வாங்க. ஷேர் மார்க்கெட் மூலம் பணவரவு உண்டாகுது. அடுத்து குரு பகவானுடைய நட்சத்திர சஞ்சாரம் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியும் விரையாதிபதியுமான செவ்வாய் நட்சத்திரத்துல குரு பகவான் பயணம் செய்வதனால பிள்ளைகளால சந்தோஷம் உண்டுங்க. மகளுக்கோ மகனுக்கோ திருமணம் கைகூடி வரும். குடும்பத்துல நல்லது நடக்கும். பூர்வீக சொத்துக்களை வாங்குவீங்க. புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. எல்லா விதங்கள்லையுமே வெற்றி உண்டு.
அடுத்து ராகுடைய நட்சத்திரத்துல குரு பகவான் பயணம் செய்யறதுனால உடன்பிறப்புகள் வகையில உதவி கிடைக்கும். தைரியமான சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க. எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. எதிர்ப்புகள் எல்லாமே விலகுது. வழக்குகள் எல்லாம் சாதகமா முடியுது. உங்களுடைய ராசிநாதனும் சுகாதிபதியுமான குரு பகவான் அவருடைய நட்சத்திரத்திலே பயணிப்பதனால வருமானம் உயருது. விஐபிகள் அறிமுகம் ஆவாங்க. குடும்பத்துல நல்லது நடக்கும். சந்தோஷம் அதிகமாகும். வீடு புது வாகனம் வாங்குவீங்க. அடுத்ததா குரு பகவான் கடகத்துல பயணம் செய்யும் பொழுது கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை. அதே போல கூட பிறந்தவங்களை கொஞ்சம் செலவு வருங்க. யாரையுமே விமர்சனம் பண்ணி பேசக்கூடாது. அடுத்ததா குரு பகவான் வக்ர கதியில இருக்கிறதுனால பயணங்களின் போது கவனம் தேவை. தாய் மற்றும் மனைவி வழியில உடல் ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க. தந்தை வழி உறவுக்காரங்கிட்ட மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ உஷாரா இருந்துக்கோங்க. அடுத்து வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யற ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த நேரத்துல உங்களுடைய திறமைகளை காட்டுவீங்க. உங்களுடைய தனித்தன்மை வெளிப்படும். வருஷத்துடைய பிற்பகுதியில வியாபாரத்தை விரிவுபடுத்தி கடனெல்லாம் வாங்கி பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க. புதிய வாடிக்கையாளர்கள் அதிகமாக கிடைப்பாங்க. ரியல் எஸ்டேட், உணவு விடுதி, வாகன உதிரி பாகங்கள் இதனால் லாபம் பல மடங்கு உயரும். கூட்டு தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஓய போகுது. அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டு. புதிய பங்குதாரர்கள் இப்போ சேர்ந்துப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி புதிய பங்குதாரர்களை சேர்த்துக்கிறப்ப எச்சரிக்கையாக இருக்கணும். புதிய யுக்திகளை கையாண்டு பழைய வாடிக்கையாளர்களை மீண்டும் வரவழைப்பீங்க. பழைய பங்குதாரர்கிட்ட ஆலோசனை கேட்கறதுமே நல்லது. அதிகமா மக்கள் கூடும் இடத்துக்கு கடையை மாத்த திட்டம் போடுவீங்க. கடையை நவீனப்படுத்துவீங்க. சில நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது. அதே போல உத்தியோக பணிகள்ல பணிச்சுமை சற்று குறையும். மேல் அதிகாரிகளுடைய சொந்த விஷயத்துல தலையிடும் அளவுக்கு அவங்க கிட்ட நெருக்கமாக போறீங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு அயல்நாடு தொடர்புடைய நிறுவனங்கள் நல்ல வேலை வாய்ப்பு தேடி வரும். மேலும் இந்த காலகட்டத்தில் கூட வேலை பார்க்குறவங்களை பற்றி தலைமை கிட்ட புகார் சொல்றது வேணாம். அலுவலகத்தில் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்குங்க. அதே போல கணினி துறையில் இருக்கவங்களுக்கு நீங்க இழந்த சலுகையை மீண்டும் பெற போறீங்க. உங்க ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்கார் இல்லைங்களா, அவர்கிட்ட அனுசரணையா நடந்துக்கோங்க. தேவையில்லாம யாருக்குமே பகையை காட்டாதீங்க. அதே போல கலைஞர்களுக்கு நல்லதொரு நிறுவனத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசாங்கத்தால கௌரவிக்கப்பட போறீங்க. நடிகர்கள் சிறந்த கதாபாத்திரங்களை தேர்வு செய்து நடிக்கிறது நல்லது. இசைத்துறையை சேர்ந்தவங்க ஆராய்ச்சி படிப்புல ஈடுபடலாம். உங்க கல்வி நிலையை உயர்த்தி கொள்வது நல்லது. அதாவது ஒட்டுமொத்தமா இந்த குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு புதிய சிந்தனைகளையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி தருவதாக அமைஞ்சிருக்கு. சோ இப்ப வரைக்கும் பார்த்தது தனுஷ் ராசிகளுக்கு குரு பகவான் தரக்கூடிய பொது பலன்கள். இப்ப தனுஷ் ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்களை குரு பகவான் கொடுக்க போறார்னு தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. தனுஷ் ராசியில முதல்ல இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம். பொதுவா தனுஷ் ராசிக்காரங்க தர்ம சிந்தனையோடு மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க தான். ஸோ இதுல இருக்கக்கூடிய மூல நட்சத்திரத்துக்கு இனிமே நீங்க தான் நம்பர் 1. அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 7ஆம் பார்வையால உங்க ராசியை பார்க்கறதுனால புரியுதுங்களா, காலம்ங்கிறது மிகப்பெரிய யோகமான காலமா இருக்க போகுது. அவருடைய பார்வையினால உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி, பிரச்சனை, அவமானம், சோதனை எல்லாமே இருந்த இடம் தெரியாம போகுது. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சொல்லி வச்ச மாதிரி உங்களுக்கு தான் பழிக்க போகுதுங்க. செல்வாக்கு உயரப்போகுது. அந்தஸ்து மிக்க உங்களுடைய நட்பு கிடைக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவேளை நீங்குது. நேற்று வரைக்கும் இருந்த சங்கடங்கள் கூட இனி இடம் தெரியாமல் போகுங்க. தொழில முன்னேற்றம் அடைய போறீங்க. வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல மதிப்பு அதிகமாகுது. வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சுய தொழில் செய்யறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகுது. திருமண வயதில் இருக்கவங்களுக்கு மன மாலை ஏறும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கீங்களா, உங்களுடைய ஏக்கங்கள் தீரப்போகுது. குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாக போகுது. வீடு, வாகனம், சொத்து வசதிகள் எல்லாமே யோகத்தை பெற்று வளமாக வாழ போறீங்க. உடல் நிலையில முன்னேற்றம். இனி நீங்க தாங்க நம்பர் 1 திகழ போறீங்க. 7ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவானால ஏற்றமான பலன்களை பெற போறீங்க. ஒட்டுமொத்தமா சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் முடிவுக்கு வரும். வருமான தடைகள் விலகுது. பல வழிகள்ல பணம் சேரும். புதிய சொத்து சேரும். சமுதாயத்துல அந்தஸ்து அதிகம்
அதிகமாகுது. புதிய உற்சாகம் தோன்றும். தைரியம் தன்னம்பிக்கை கூடுது. புதிய வலிமையோடு நடை போட போறீங்க. ஆடை ஆபரணம் சேர்ந்து திருமண வயதில் இருப்பவர்களுக்கு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நல்ல வரன் அமையுங்க. சாதாரணமா உங்களை நினைச்சவங்க எல்லாமே இப்ப திறமைகளை வெளிப்படுத்தி உங்களை பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு நீங்க மாற போறீங்க. எந்த ஒரு சங்கடம் இருந்தாலும் சரி அதை உங்களை நெருங்காமல் போயிடும். நீங்க எடுக்கக்கூடிய செயல்பாடுகளை வெற்றி உண்டாகுது. தொழில் விருத்தியாகும். பணியாட்களுக்கு மேல் அதிகாரிகள் கிட்ட ஆதரவு கிடைக்கும். யோகமும் போகமுமாக வாழ்க்கையில முன்னேற்றத்தை அடைய போறீங்க. தந்தையாருடைய உடல்நிலையில முன்னேற்றம் தோன்றுது. இளைய உடன்பிறப்புகளால நன்மை அதிகமாகுது. வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி செய்றீங்களா? நல்ல வேலை அமையும். மற்றவங்களால செய்ய முடியாத விஷயத்தை கூட சர்வசாதாரணமா செஞ்சு வெற்றி அடைய போறீங்க. இன்னும் பொதுவா சொல்லலாங்க, இந்த குருவுடைய பார்வையோடு சேர்த்து சூரியனும் சரி செவ்வாயும் சரி நன்மைகளை அதிகரிக்கிறாங்க. அடுத்து தொழில் ரீதியா குருவுடைய பார்வையினால எல்லா விதங்கள்லயுமே முன்னேற்றம். முடங்கி கிடந்த தொழில கூட இனி முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. ஃபைனான்ஸ், ஜுவல்லரி, எக்ஸ்போர்ட், ஸ்டேஷனரி, ஷேர் மார்க்கெட், ஆன்லைன் வர்த்தகம், கம்ப்யூட்டர், ஐடி தொழில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் லாபம் பல மடங்கு. பட் தொழில் ரீதியா நல்ல வளர்ச்சி இருக்கும். அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்க துறையோ ஆண்களோ பெண்களோ கூலி வேலை செய்தாலும் சரி யோகமான காலமா இருக்க போகுது. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்க போகுது. திறமைக்கேற்ற பதவி கிடைக்க போகுது. நீண்ட நாள் கனவுகள் நனவாக போகுது. எதிர்பார்த்த பொறுப்புகள் ஊதிய உயர்வு கிடைக்க போகுது. வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகுது. அரசு வேலைக்கு எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் செல்வாக்கு உயரக்கூடிய காலம்ங்க. எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைய போறீங்க. படிப்பு, வேலை, திருமணம் இது போன்ற கனவுகள் நனவாக போகுது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல செல்வாக்கு அதிகமாகுது. எதிர்பார்த்த உயர்வு கிடைக்குது. குடும்பத்துல மதிப்பு உண்டாகுது. விலகி போன உறவுகள் இந்த காலகட்டத்துல உங்ககிட்ட உதவிக்காக நிப்பாங்க. பணப்புழக்கம் அதிகமாகுது. குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய சக்தி உண்டாகுது. வாழ்க்கை துணை உதவினால முயற்சிகள் வெற்றி பெறும். சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பார்வையினால மனசு தெளிவாகும். சரியான பதில் நடை போட போறீங்க. படிப்பின் மீதும் ஆர்வம் அதிகமாகும். பொது தேர்வு, போட்டித் தேர்வுகளை வெற்றி உண்டாகுது. உயர்கல்வி கனவுகள் நனவாகுது. அரசாங்க தேர்வுக்கு முயற்சி பண்ணா கட்டாயம் அரசு வேலை கிடைக்கும். அடுத்த உடலை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையினால அனைத்து வித நன்மைகளும் கிடைக்க போகுது. உடல் பாதிப்புகள் இல்லாம முழுசா குணமாக போறீங்க. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல குரு, உங்களுடைய பார்வை சகாயஸ்தானத்துல ராகு. இதனால உங்களுக்கு கவனமாய் இருக்கணுங்க. ஒவ்வொன்றுமே கைவசமாக போகுது. வசதி வாய்ப்புகள் அதிகமாகுது. கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படுது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. பிள்ளைகளால பெருமைகள் உண்டாகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம், குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகள் தோறும் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாகும். முடிஞ்ச அளவுக்கு வியாழக்கிழமை மஞ்சள் நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க. மஞ்சள் உடை அணிவதுமே சிறப்பு. அடுத்து பூராட நட்சத்திரம். நினைச்சது எல்லாமே நடக்கும். உங்க ராசியை குரு பார்க்கிறதுனால செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, அதிர்ஷ்டங்களை அள்ளி தர போறாருங்க. கடந்த காலத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே இப்ப இல்லாமல் போகும். இடம், வீடு வாங்குறது, குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள், பொன் பொருள் சேர்க்கை இது போன்று உங்க வாழ்க்கையை வளமா மாறப்போகுது. பொருளாதார நெருக்கடிகளால தவிச்சிட்டு இருந்த உங்களுக்கு எதிர்பாராத வாய்ப்பு உருவாகும். பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகுது. உடல் பாதிப்புகள் குணமாகுது. கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் நிலையெல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குது. குடும்ப சொத்துல உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கிடைக்கும். வாழ்க்கை துணை கிட்ட இணக்கமான சூழ்நிலை இருக்கு. எடுக்கிற முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். இந்த காலகட்டம்ங்கிறது உங்களுக்கு பொற்காலம்னே சொல்லாங்க. தடைப்பட்ட பதவி உயர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வேலைக்காக முயற்சி செய்றீங்களா? தகுதியான வேலை கிடைக்கும். கடல் கடந்து போனாலும் நன்மைகள் மட்டுமே உங்களுக்கு உண்டு. எதிர்ப்புகள் இனி இல்லாம போகும். எதை நினைக்கிறீங்களோ அதை அடைவீங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எந்த இடத்துலையுமே முதன்மையாக இருக்க போறீங்க. குருவுடைய பார்வையினால இன்னும் சொல்ல போனா உடலையும் சரி மனதளவிலையும் சரி உற்சாகம் பிறக்கும். விருப்பங்கள் நிறைவேறுது. சேமிப்பு உயருது. புதிய
நம்பிக்கை உண்டாகுது, வருமானம் அதிகமாகுது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும். முடங்கி கிடந்த தொழில முன்னேற்றம் உண்டாகுது. தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு நினைச்சதை அடைய போறீங்க. பணியாளர்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். பழைய முதல்ல இருந்து கூட வட்டியுடன் பணம் வரும். வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டாகுது, வருமானம் அதிகமாகுது. ஆண்களா இருந்தா பெண்கள் கிட்டையும், பெண்களாக இருந்தீங்கன்னா ஆண்கள் கிட்டையும் நட்புனால ஆதாயம் உண்டு. பட்டம் பதவியெல்லாம் தேடி வரக்கூடிய காலம். இது தாண்டி பொதுவா சொல்லணும்னா குருவோட சேர்ந்து சூரியன் செவ்வாய் இவங்களுடைய சஞ்சார நிலையும் உங்களுக்கு உயர்வை கொடுக்குது. தொழில் ரீதியா தொழில முன்னேற்றம் அடைய போறீங்க. எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். விற்பனை அதிகமாகுது. புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அழகு சாதனம், கவரிங், ஃபேன்சி ஸ்டோர், ஆடை ஆபரணம், வாகன விற்பனை, உதிரி பாகங்கள், ஸ்டேஷனரி, ஆன்லைன் வர்த்தகம், ஷேர் மார்க்கெட், கம்ப்யூட்டர், நிதி நிறுவனம், சினிமா, பதிப்பகம், வலைத்தளம் இது போன்ற தொழில்களில் வளர்ச்சி அடைய போறீங்க. அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்க துறையோ ஆண்களோ பெண்களோ கூலி வேலை செய்தாலும் சரி வேலையில் இருந்த நெருக்கடிகள் விலகுது. நீண்ட நாள் எதிர்பார்த்த சலுகைகள், ஊதிய உயர்வு கிடைக்குதுங்க. நிர்வாகத்தில் நல்ல பெயர் எடுக்க போறீங்க. வேலைக்காக கடல் கடந்து மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். அதே போல அரசு பணியில இருக்கவங்களுக்கு, உயர் பதவிகளில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகுது. பதவி உயர்வு கிடைக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் குரு பார்வை கோடி நன்மை இல்லையா, இதை இப்ப உணர போறீங்க. கனவுகள் நனவாக போகுது. நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாக போகுது. எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகுது. படிப்பு, வேலை, திருமணம் இது போன்ற கனவுகள் நனவாகுது. குடும்பத்துல செல்வாக்கு உயருது. புகுந்த வீட்டுக்காரங்கள்லாம் உங்களை தூக்கி கொண்டாட போறாங்க. வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய நிலை உயர்வை பார்க்க போகுது. எதிர்பார்த்த உயர்வு கிடைக்குதுங்க. கணவர்கிட்ட அன்பு கூடும். பணப்புழக்கம் அதிகமாகுது. புதிய சொத்து வாங்குவீங்க. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறுது. கல்வியை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையினால படிப்புல அக்கறை கூடுது. பொது தேர்வு, போட்டித் தேர்வு, அரசாங்க பணிக்காக முயற்சி பண்றீங்கன்னாக்கா வெற்றி உண்டாகுது. உயர்கல்வி கனவுகள் நனவாகுது. அடுத்து உடல் நிலையை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பாதிப்புகள் மருத்துவத்தால குணமாகுதுங்க. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடம் குருவினால, 3ஆம் இடம் ராகுவினால குடும்ப நிலையில உயர்வு. இவங்க 2 பேருமே குடும்பத்துல சுபிக்ஷமான நிலையை உண்டாக்குறாங்க. தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை ஏற்படுது. வசதி வாய்ப்பை ஏற்படுத்துறாங்க. செல்வாக்க உண்டாக்குறாங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். குழந்தை பேரு கிடைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் காளிகாம்பாளை அனுதினமும் வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாகும். அடுத்ததா உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம். குருவுடைய பார்வையினால நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே நனவாகுது. முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகுது. திருமண தடைகள் விலகுது. வேலைக்காக முயற்சி செய்றீங்களா, வெற்றி உண்டாகுது. சொத்து, சுகம், செல்வம், செல்வாக்கோட வாழ வைக்கிறாருங்க. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே மறையுது. உடல் பாதிப்புகள் விலகுது. செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாக மாறுது. உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடும். எந்த ஒரு விஷயத்தையுமே ஆர்வம் கூடுங்க. தொழில முன்னேற்றம் உண்டாக போகுது. எதிரிகளுடைய தொல்லைகள் இனி விலக போகுது. மன கஷ்டத்தோடையும் பண கஷ்டத்தோடையும் வாழ்ந்த உங்களுக்கு மன நிறைவோடையும் பல விதங்கள்ல பண வருமானத்தோடையும் வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகுது. அதே போல வாழ்க்கை துணை கிட்ட இடைவெளி குறைந்து இணக்கமான சூழ்நிலை இருக்குதுங்க. உறவுக்காரங்க எல்லாம் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா குருவுடைய பார்வையினால நீங்க எதிர்பார்த்த மாற்றங்கள் வரும். குடும்பம், தொழில் இருந்த நெருக்கடிகள் விலகுது. வேலையில உண்டான பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குது. வியாபாரத்துல முன்னேற்றம் பெற போறீங்க. உடல்நிலை சீராகுது. வருமானம் அதிகமாகுது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதே போல தொழிலும் முன்னேற்றம். தொழில் தொடங்குற முயற்சிகள் வெற்றி. வேலைக்காக முயற்சி செய்றீங்களா, எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைக்கும். அதே போல பணியாட்களுக்கு எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்குங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகுது. செல்வாக்கு உயருது. எல்லாத்துக்கும் மேல எதையுமே சாதிக்க முடியுங்கிற பலம் கூடுதுங்க. இது தாண்டி பொதுப்படியா சொல்லணும்னாக்கா குருவுடைய பார்வையோடு சேர்த்து செவ்வாய் மற்றும் சூரியனுடைய சஞ்சார நிலையும் உங்களுக்கு சாதகமாய் இருக்குது. அடுத்து தொழில் ரீதியா தொழில் மீது அக்கறை அதிகமாகுது. தொழில விரிவு செய்ய போறீங்க. ஜுவல்லரி, உணவு, தானியம், அழகு சாதனம், கவரிங், ஃபேன்சி ஸ்டோர், வாகன விற்பனை, உதிரி பாகங்கள், ஸ்டேஷனரி, ஆன்லைன் வர்த்தகம், ஷேர் மார்க்கெட், கம்ப்யூட்டர், சின்னத்திரை, வலைத்தளம், பதிப்பகம் தொழில பல மடங்கு வளர்ச்சியை அடைய போறீங்க. இது குறிப்பிட்ட தொழில்கள்ல, மற்றபடி தொழில் ரீதியாவே ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வளர்ச்சி உண்டுங்க. அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்க துறையோ ஆண்களோ பெண்களோ இல்ல கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய யாரா இருந்தாலும் சரிங்க, கூலி செஞ்சாலும் சரி, நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்த நெருக்கடிகள் விலகுது. உங்க திறமைக்கு மரியாதை உண்டாகுது. நீண்ட நாளாக நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். புதிய பொருட்கள் கைக்கு வரும். அரசு வேலையில் இருக்கவங்களுக்கு அதிக
அதிகாரியுடைய ஆதரவு கிடைக்குது. உங்களுடைய பணியில வழக்குகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது முடிவுக்கு வருங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையினால குடும்பத்துல நிம்மதி நிலைக்கும். அதே போல வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு வருங்க. திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாங்கல்யம் ஏறும். குழந்தை பேரு கிடைக்கும். கணவருடைய அன்பால பொன் பொருள் சேரும். சுயதொழில் செய்யறவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உறவுக்காரங்க மத்தியில செல்வாக்கு உண்டாகுது. கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் கூடுதுங்க. பொது தேர்வு போட்டித் தேர்வுல எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். உயர்கல்வி கனவுகள் நனவாகுது. சிலர் மேற்கல்விக்காக வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த உடல் நிலையை பொறுத்த வரைக்கும் உடல் பாதிப்புகள் எல்லாமே மருத்துவ சிகிச்சையினால குணமாகுது. ஸோ சிலருக்கு விபத்து ஏற்பட்டிருக்கும். மருத்துவ செலவு அதிகமாயிருக்கும். அது எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா குறைவாக போகுதுங்க. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை உண்டாகுது. குடும்பத்துல உங்க நலன்ல அக்கறை அதிகமாகுதுங்க. தான் குடும்பம் தான் பிள்ளைகள் அப்படிங்கிற எண்ணம் பல மடங்கு உயரப்போகுது. அதே போல புதுசா இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, இது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். சமுதாயத்துல அந்தஸ்து உயருது. பிள்ளைகளோட நலன்ல அக்கறை கூடுது. சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சிலர் புதுசா வீடு கட்டி பால் காய்ச்ச போறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க, கிருஷ்ண பரமாத்மாவை அனுதினமும் வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகி நன்மைகள் உண்டாகும். சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள் எல்லாமே குருவலால தனுசு ராசிகளுக்கு ஈடு இணை இல்லாத அளவுக்கு கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு அளவுக்கு ஒட்டுமொத்தமா அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை அள்ளி அள்ளி தான் கொடுத்திருக்காருங்க. சோ இவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அதிர்ஷ்டங்கள் நிலைச்சு நிக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய ஆலய பரிகாரம், ஆலங்குடி திருத்தலத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை, குரு பகவானை வியாழக்கிழமைகள்ல குடும்பத்தோடு போயிட்டு 24 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வதனால, அதே போல ஆபத் சகாயேஸ்வரை வழிபாடு செய்ய, இதோடு துப்புரவு தொழில் செய்யறாங்க இல்லையா, அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்வதனாலையும் தடைகள் உடைப்படும். செல்வம் செழிப்பும் மேலோங்கும். நீடித்த நிலைத்த பேர் புகழோடு வளம் வர போறீங்க. வாழ்த்துக்கள்ங்க. அதாவது குருவுடைய அருளாசியினால பெரிய ஆளாக தனுஷ் ராசி மாறப்போகுது. நன்றி, வணக்கம்.